ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியான கோதுமை ரவை பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை வந்து காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நைட் டின்னருக்கு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷமாவது நல்லா வறுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளிலாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. காயெலாம் நம்ம சேர்த்துடலாம். 1 கேரட், 3 பீன்ஸ், கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. காயெல்லாம் கொஞ்சம் வேகணும், ஸோ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். எந்த கப்பில் வந்து நீங்கள் ரவையை அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும், ஸோ அதனால் ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இது குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷமாவது ஆகும். ஸோ திரும்பியும் ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான கோதுமை ரவை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து ஹாஃப் பாயிலோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.